நண்பர்களே, திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நமது சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது திருவாரூரில் அமைந்திருக்கிற பல்கலைக்கழகத்தில், அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப், அது ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அந்த வெப்சைட் போகணும். அதில் கேரியர்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். சரிங்களா, நீங்கள் கூகுள் அடித்தாலே வந்துடும். டேரெக்டாகவே இந்த கேரியர்ஸ் லிங்க்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன் லிங்க் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை பயன்படுத்தி நம்ம விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லிங்க்கில் பார்த்திங்கன்னா கரண்ட் ஓப்பனிங் ரெக்ரூட் ஆஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு போட்டுருக்காங்க. ஓகேவா? இதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி ஜனவரி 21. சரிங்களா, அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம அப்ளையும் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஸோ ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம நோட்டிஃபிகேஷனில் யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை ஆன்லைன் வழியாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். போஸ்ட் நம்பர் பர்சனல் அசிஸ்டண்ட். சரிங்களா, இது இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். சரிங்களா, இதுக்கு ஒரு வேக்கன்சி. அன்ரிசர்வ்டு பொது பிரிவினர் யாருமே விண்ணப்பிக்கலாம். செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு 2 வேக்கன்சி. லெபார்டரி அசிஸ்டண்ட் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சியும். லோயர் டிவிஷன் கிளர்க்கு 5 வேக்கன்சி. ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்க்கு ஒரு வேக்கன்சி. டோட்டலாக பார்த்திங்கன்னா 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ இது 35 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷன்ஸ் இன் ஸ்டெனோகிராஃபி இன் இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அல்லது எம்சிஏ எம்எஸ்சி படித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். வயசு ஏஜ் லிமிட் 35 வயது வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டருக்கு. 3வது வேக்கன்சி செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் குரூப் சி. இதுக்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்திங்கன்னா எனி டிகிரி படிச்சிருந்தா போதுமானதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் குரூப் சி லேபரேட்டரி அசிஸ்டண்ட். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கணும்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் மைக்ரோபாலஜி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசி, அது லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனி டிகிரி தான். அப்புறம் இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், அல்லது ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர் 3 மினிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 13 வேகன்சி. எம்டிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா 10th பாஸ் இல்லாட்டி ஐடிஐ பாஸ் படித்தவங்க இந்த எம்டிஎஸ் பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க வேண்டியது. ஸோ இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 வருடங்கள் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு, ஓபிசிக்கு 3 வருடங்கள் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் 5 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் 10-15 வருடங்கள் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருந்துச்சிங்க அப்படின்னா இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த சைட்டில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்து பார்த்துருப்பீங்க, அந்த லிங்க்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விண்ணப்பிக்க பார்த்திங்கன்னா 21, அதாவது ஜனவரி 21 இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி. ஓகேவா? இதுக்கு பார்த்திங்கன்னா the prescribed essential qualification are the minimum and mere position of the same does not entitle candidates to be called for written test. ஸோ எலிஜிபிள் உள்ளவங்க மட்டும் தான் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவேன் மாதிரி இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ஆன்லைன் மூலமாக தான் அனுப்பிக்கணும். ஸோ விண்ணப்பிக்கிற லிங்க்குமே நான் உங்களுக்கு எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லியிருந்தேன். சரிங்களா? விருப்பமும் தகுதி உள்ளவங்க
நீங்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். போஸ்டிங் வந்து திருவாரூரில் மட்டும்தான் இருக்கும். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங் ஆகும். குறிப்பாக தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்கும். ஸோ விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிங்க. இல்லை நான் எங்கே போனாலும் வேலை பார்க்க சரி, நான் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து தவறாமல் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். விருப்பம் உள்ளவங்க வந்து பயன்படுத்தி நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவை என்றால் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்களும் பொறுமையாக படித்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஆர் ரெக்ரூட் டு அப்ளை ஆன்லைன் த்ரூ த சம்ராத் போர்ட்டல் இந்த கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டல் க்ளோசஸ் அப்படின்னு போட்டு 21 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் செல் டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் இட், அட்டாச் ஆல் ரிலவெண்ட் எலக்ட்ரோசஸ், education, experience, fee payment receipt, reservation, relaxation and send it to the address to the joint register. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டு 21 முடிஞ்சிடும். ஸோ அடுத்து 28 ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. என்னென்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, நீலக்குடி, திருவாரூர். இந்த அட்ரஸ்க்கு வந்து டூ ரீச் ஆன் ஆஃப் இப்போ 28/1/2026. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். அப்ளிகேஷன் வாட போஸ்ட் அப்படிங்கிறது என்ன போஸ்ட்டோ அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வச்சு இந்த மேற்கொண்ட அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி வர மாதிரி இருக்குங்க. ஸோ உங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே போல் விண்ணப்ப கட்டணம் எவ்வளவோ அப்படின்னா 750 ரூபா. யாருக்கு? ஓபிசி, அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ்க்கு. சரிங்களா? இப்போ அது எஸ்சி எஸ்டி பிரிவினர் இருந்தால் இந்த விண்ணப்ப கட்டணம் இல்லை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த காணொலி உங்களுக்கு சிறிதளவினாலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் தேவை அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஹிந்தி அண்ட் தமிழில் மட்டும்தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மத்திய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சரிங்களா? ஸ்டேட் போர்டு சின்ன கிடையாது. மத்திய பல்கலைக்கழகம்னால மத்திய அரசின் கீழ் செயல்படுற பல்கலைக்கழகத்தில் நோட்டிஃபிகேஷன் ஹிந்தி அண்டு தமிழில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த கமெண்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருப்போம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.